கிராமத்து பக்கம் போனீங்கன்னா, சில பெரியவங்க அடிக்கடி வெத்தல போடுறத பார்த்துருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் வாய கொதப்பிக்கிட்டு வெத்தலையோட தான் இருப்பாங்க. கடிக்க முடியாது. அப்படி கடிக்க முடியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உலக்க வச்சிருப்பாங்க. உலக்கையோட சேர்த்து உரலும் வச்சிருப்பாங்க. அந்த உரல்ல வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டு இடிச்சு, அப்படியே வாய்க்குள்ள திணிச்சு சாப்பிடுவாங்க. வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு டப்பா போன்றவற்றை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்கு வெற்றிலை செல்லம் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. இந்த பெட்டிய என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க போனாலும் எடுத்துட்டு போவாங்க. இந்த வெத்தலைய மாந்திரீகத்தில காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு மை போட்டு பார்க்குறேன்னு கூட உபயோகப்படுத்துவாங்க. சுப நிகழ்ச்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல வைக்கிறது வெத்தல தான். திருமணம் நிச்சயம் செய்வத உறுதி செய்றதுக்கு வெத்தலைய கைமாத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் சொந்தக்காரங்கள அழைக்கிறதுக்கு வெத்தலைய மங்கள சாட்சியா வச்சு தான் அழைப்பாங்க. இப்பவும் இந்த பழக்கம் பல இடங்கள்ல பரவலா காணப்படுது. எல்லா கல்யாணத்திலயும் வெத்தல போட்டு முடிச்சா தான் ஒரு விருந்து சாப்பிட்ட திருப்தியே நெறைய பேத்துக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அந்த மருத்துவ குணங்களுக்காக எப்படி வெற்றிலை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வெற்றிலையில சாதாரண வெற்றிலை, கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை அப்படின்னு 3 வகை இருக்கு. இந்த கற்பூர வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்படியே கற்பூர மணத்தோட சிறிய கார சுவையோட இருக்கும். கம்மாறு வெற்றிலை கருமையா நல்ல கார சுவையோட இருக்கும். வெற்றிலையில விட்டமின் சி, தியாமின், நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் கரோட்டின் போன்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்து இருக்கு. கால்சியத்தின் சிறந்த மூலமாக இந்த வெற்றிலை விளங்குது. வெற்றிலையை நம்ம தொடர்ந்து உட்கொள்வது மனித உடலில் வாதம் மற்றும் கபதோஷங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஒரு வலுவான காரமான நறுமண சுவை கொண்ட வாய் புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு இலை தான் இந்த வெற்றிலை. வெற்றிலையில் இருக்கக்கூடிய சில பண்புகள் மற்றும் வாயு எதிர்ப்பு பண்புகள் செரிமானத்தை மேம்படுத்த பயன்படுகிறது. வெற்றிலை சாற்றோடு சேர்த்து சிறிது மிளகு கலந்து நம்ம சாப்பிட்டு வரலாம். இதை வடிகட்டி குழந்தைகளுக்கு இந்த கலவையை 2 தேக்கரண்டி அளவு வீதம் ஒரு நாளைக்கு 2 முறை கொடுக்க அவர்களோட செரிமானமும் மேம்படும். இரைப்பையில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். வெற்றிலைகள் உடம்புல இருக்கிற pH பராமரிக்க உதவுது, அதை சமநிலைப்படுத்த உதவுது. தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் மற்றும் நச்சு பொருட்களிலிருந்து இரைப்பையை பாதுகாக்கிறதுக்கு இந்த வெற்றிலை உதவுகிறது. வெற்றிலைகளை நாம் நல்ல மென்று சாப்பிட்றதுனால உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இதில் நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குகிறது. வெற்றிலையை வெது வெதுப்பான நீரோட நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு மலச்சிக்கல் தீரும். உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கும் போது வயிற்றில் வாயு தொல்லை போன்றவை சிறு குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அவங்க மிகவும் அவதிக்கு உள்ளாவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில வெற்றிலைகளை எடுத்து அதில் விளக்கெண்ணெயை தடவி நெருப்பில் காட்டி வயிற்று மேலே வச்சு எடுக்கணும். இது மாதிரி 10 நிமிடங்கள் வரை செஞ்சோன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு நீங்கி அந்த வயிற்று பிரச்சனை சரியாகும். ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலையை உட்கொள்வது மூலமாக உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய சாதாரண pH, நம்ம நிறைய பேர்த்துக்கு அசிடிக் pH தான் இருக்கும், அதை மீட்டெடுத்து இது ஏன்னா இது ஒரு காரத்தன்மை கொண்டதுனால pHஐ சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குது. வெற்றிலை பசியை அதிகரிக்கிறது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நன்கு செரிமானம் ஆனால் மட்டுமே உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைத்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வெற்றிலைகள் அவ்வப்போது நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்கள், மூலப்பொருட்கள், வயிறு, குடல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அழுக்குகள் போன்றவற்றை நீக்கி உணவு நன்காக செரிமானம் அடைகிறதுக்கு உதவி செஞ்சு நம்ம உடம்புக்கு சக்தியும் கிடைக்கிது. தலைவலியை தீர்க்கிறதுக்கு வெற்றிலை மிகவும் சிறந்த ஒரு வலி நிவாரணி. தலைவலியை போக்குறதுக்கு வெற்றிலையை இடித்து நெற்றியில் தடவி வைக்கலாம். குளிர்காலங்களில் சிலருக்கு காதில் வலி ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு காதுகளில் வலி மற்றும் குடைச்சல் உணர்வுகள் ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சோண்டு வெற்றிலைகளை கொண்டு நல்லா அரைச்சு அதன் சாறை எடுத்து 2 காதுகளிலும் இடுவதால் காது வலி குறைகிறது. காது குடைச்சல்கள் நீங்கி காதுகளில் இருக்கிற கிருமிகளையும் அழிக்கக்கூடியது. வெற்றிலை ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இருக்குது. உடலில் உட்புறம் மற்றும் வெளிப்புற நோய்கள், அடிபடுதல் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய மிகுந்த வலி
அந்த மாதிரி நேரங்களில் ஒரு முழு வெற்றிலையை சுத்தம் செய்து வாயில் போட்டு நன்கு மென்று சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வலி குறையும். வெட்டுக்காயங்கள், சிராய்ப்புகள், வீக்கங்கள் போன்றவற்றிற்கு வெற்றிலைகளை நன்கு அரைத்து காயங்கள் மேலே பற்று போட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாகும். நீங்கள் மந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா வெற்றிலை சாப்பிட்றது ஒரு சிறந்த தீர்வு. 1 டீஸ்பூன் வெற்றிலை சாற்றுடன் 1 துளி தேன் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்ணும். இது மன செயல்பாட்டை மேம்படுத்தி நம்மளோட உடம்பு பலவீனத்திலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு சிகிச்சை அளிக்கிறது. வெற்றிலையில் நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் நன்மை வந்து நிரம்பியிருக்கு. இது தொடர்ந்து இருமலை குறைக்க உதவுகிறது. வெற்றிலையில் உள்ள இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் சளியை வந்து எளிதாக்குகிறது மற்றும் இருமல் காரணமாக ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது. சளியை வந்து அப்படியே உருக வச்சு அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குது. வெற்றிலை சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற ஆன்டிபயாட்டிக் பண்புகள் நம்ம கடுமையாக ஏற்படக்கூடிய மார்பில் கட்டி இருக்கக்கூடிய அந்த சளி, இருமல் போன்றவற்றை வந்து குணப்படுத்த உதவுகிறது. குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுனால நமக்கு மூச்சு விட முடியாமல் ஒரு தன்மை ஏற்படும். ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வெற்றிலை சாப்பிடும்போது சளி குணமாகி உங்களால் நல்லா மூச்சு விட முடியும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் வந்து சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுற காலங்களில் 1-2 வெற்றிலைகளை எடுத்து அதில் வந்து கடுகு எண்ணெய் தடவி நெருப்பில் காட்டி உங்கள் நெஞ்சில் சிறிது நேரம் வைத்து எடுத்து வந்தோம் அப்படின்னா சுவாசத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகி உங்களால் நல்லா சுவாசிக்க முடியும். இப்போ சளியை போக்கவும் இருமலுக்கு சிகிச்சை அளிக்கவும் வெற்றிலையை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வெற்றிலையை சிறு துண்டுகளாக நறுக்கி 8 மிளகுத்தூள் கொண்ட கடாயில் வந்து போடணும். அதே கடாயில் வந்து 1 கிராம்பு, 1/4 தேக்கரண்டி உலர் இஞ்சி தூள் மற்றும் 3/4 தேக்கரண்டி சீரகத்தையும் கலக்கணும். 1/2 கப் தயிர் கலந்து முழு கலவையும் மிதமான தீயில் இட்டு கொதிக்க விடணும். தண்ணீரை வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா கஷாயத்தை வடிகட்டி கடைசி சொட்டு வர்ற வரைக்கும் பிழியணும். 3 நாளைக்கு 1 நாளைக்கு 2 முறை அப்படின்னு சூடாக இருக்கும்போது குடிச்சு வரணும். வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நீரிழிவு நோயாளிகளின் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. வெற்றிலையின் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பருக்கள் இல்லாத மிருதுவான சருமத்தை நமக்கு வழங்குகிறது. இது தோல் ஒவ்வாமை, சொறி, வெயில், தோல்புண், அரிப்பு மற்றும் உடல் துர்நாற்றம் ஆகியவற்றை தடுக்கிறது. மஞ்சளோடு சேர்த்து வெற்றிலையை நசுக்கி சாறு கலந்து முகத்தில் தடவினோன்னா தோல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையால் செய்யப்பட்ட அந்த ஃபேஸ் பேக்லாம் இப்போ விற்கிது. அது சருமத்திற்கு பின்வரும் நன்மைகளை வழங்குகிறது. இந்த ஃபேஸ் பேக் நம்மளே எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். புதிய வெற்றிலையை வந்து 1 தேக்கரண்டி முல்தானி மட்டியோட கலந்து முகத்தில் தடவி 15 நிமிஷம் கழித்து கழுவணும். உங்கள் தோல் குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் இருக்கும். முகப்பருவை தடுக்கிறது. பானின் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை தடுக்க உதவுகிறது. மஞ்சளோட பேஸ் பேக் போடுறனால கரும்புள்ளிகளை நீக்கி வீக்கத்தை குறைத்து சருமத்தின் pH அளவை வந்து சமன் செய்கிறது. வெற்றிலையில் இருக்கிற விட்டமின்கள் சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி முகத்தை பொலிவாக்குகிறது. வெற்றிலையை பேஸ்ட் செஞ்சு சில நிமிடங்கள் தடவி பின்னாடி கழுவணும். அப்படி செஞ்சிங்கன்னா அதிகப்படியான எண்ணெயை வந்து உங்கள் முகத்துலேருந்து நீக்குது. 3 தேக்கரண்டி வெற்றிலை, 2 தேக்கரண்டி தேன் மற்றும் 1/2 தேக்கரண்டி கடல் உப்பு இவற்றையெல்லாம் கலந்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம முகம் ஃபுல்லாக பூசிட்டு அதை ஒரு முகமூடி மாதிரி போட்டிங்கன்னா தேன் வந்து சருமத்தை வந்து ஈரமாக்குது. அதே சமயம் வெற்றிலை அதிகப்படியான எண்ணெயை நீக்கி துளைகளை அடைக்கிறது. உங்கள் முகத்தில் எண்ணெய் பிசுகு இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். கொலஸ்ட்ரால் அளவு இருந்துச்சுன்னா இதய நோய், பக்கவாதம் போன்றவை ஏற்படும். இது வந்து மிக ஆபத்தான காரணிகள். வெற்றிலை வந்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது. நிறைய பேர் வெற்றிலை சாப்பிட்றன்ற பேரில் புகையிலை சாப்பிட்றது, வெற்றிலையோடு சேர்த்து நிறைய அந்த போக பொருட்கள் சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்வழி புற்றுநோயோட அபாயத்தை வந்து அதிகரிக்கிறது. அதனால் வெற்றிலை மட்டும்தான் சாப்பிட்ணும், வேறு எதுவும் கலந்து சாப்பிடக்கூடாது. வெற்றிலை மட்டும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு போன்றவற்றை கொண்டிருக்கனால இந்த வெற்றிலையே வந்து புற்றுநோய்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய கீமோ தடுப்பு திறனை வந்து கொண்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்குது.
ஸோ வெற்றிலை வந்து நீங்கள் வந்து வெறுமனே தான் சாப்பிடணும். புகையிலை மற்ற பொருட்கள்லாம் பயன்படுத்துவது மிக மிக தவறு. அது வந்து புற்றுநோயை உண்டாக்கும். வெற்றிலை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்மைகளும் வெற்றிலையில் இருக்குது. பலவிதமான நன்மைகளும் வந்து வெற்றிலையிலே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.